யார் இந்த ஆதிசேஷன்? இவர் நாராயணரின் வாகனம் மட்டுமல்ல, ஒரு முறை இவர் நாகர்களின் மகாராஜாவாக இருந்தாலும் தனக்கு சுபயோகம் வாழ்க்கை வேண்டாம் என்று வாசுகியை ராஜாவாக முடிசூட்டிவிட்டு வனவாசம் செல்கிறார். இதுவரை மகாதேவர் பிரம்மரை மட்டும் வழிபட்டுக் கொண்டிருந்த இவர் விஷ்ணுவை நினைத்து கடும் தவம் செய்கிறார். திருமாலும் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, அதற்கு ஆதிசேஷனும், நான் உங்கள் அருகிலேயே இருந்து உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும், அதற்காக என்னை உங்கள் படுக்கையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார். விஷ்ணு பகவானும் அப்படியே ஆகட்டும் என்கிறார். அந்நாளில் இருந்து ஒரு நிமிடம் கூட நாராயணரை பிரிந்திருந்ததில்லை. அவர் அமர்ந்தால் இருக்கையாகவும் படுத்தால் படுக்கையாகவும் தன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அந்த பரந்தாமனுக்காக அர்ப்பணித்தார். ஆதிசேஷன் ராமாயணத்தில் ராமரின் தம்பி லக்ஷ்மணனாக அவதரித்து எந்த ஒரு தம்பியும் ஒரு அண்ணனுக்கு செய்ய முடியாத பல சேவைகளை செய்தார். அந்த சேவையால் மனம் நெகிழ்ந்து போன நாராயணர் அடுத்த கிருஷ்ணாவதாரத்தில் ஆதிசேஷன் அண்ணன் பலராமனாக பிறக்க கிருஷ்ணர் அவரின் தம்பியாக பிறந்து சேவை செய்து மகிழ்ந்தார். ஆதிசேஷனை வணங்கினால் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். அது மட்டுமல்ல, ஆதிசேஷனை மீறிதான் நாராயணரை தொட முடியும்.